உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்தும் கொண்டும் இருப்பது இன்றைய வெள்ளி பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் பாமுகம் பாட்டிவி இல்லைன தமிழ் வானொலி ஊடாக இப்பொழுது ஆர்வமாகின்றது யோகாசன பயிற்சி. ஜெமனி ஜெயம் அவர்களுக்கு வணக்கம். பாருங்கள். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் இந்த முறை செய்கிற யோகா வளமை போலவே முதல்ல நாங்கள் ஒரு தியானத்தில் இருந்து மூச்சை விட்டு நன்றாக ஆழமாக மூச்செடுத்து விட்டுட்டு பிறகு தொடங்கும். தனியும் மூச்சில மட்டுமே உங்களுக்கு கவனம் இருக்கட்டும். உடம்பு கூடாக்கும் கையை காலை அசைச்சு அடுத்து நாங்கள் தோப்புக்கரணம் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் கழுத்துக்குரிய பயிற்சிக்கு போகலாம். கழுத்தை நாங்கள் மேலும் கீழும் 10 முறை அசைப்போம். பிறகு பக்கத்துக்கு பிறகு சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற சைடுக்கு மேலதாக 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கழுத்தை 5 முறை சுற்றுவோம். இடம் இந்த வேலை பார்க்க 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. நாங்கள் விரல்களுக்குரிய பயிற்சி கொடுப்போம். முதல் மணிக்கட்டை சுற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் விரல்களுக்கு வளமையா செய்யற மாதிரி கையில தட்டி விரல்களுக்கு ஒன்றாக எடுத்து சரி விட்டு பூசுற மாதிரி பூசி கைகளை மெதுவாக தட்டி
கைகளை இருக்க விரித்து மடக்கி மடக்கி விரிப்போம். இப்ப நாங்கள் முழங்கைக்குரிய பயிற்சி செய்வோமே. கையை நீட்டி மடக்கி 1 2 3 4 5 8 9 10. அடுத்த தோள் மூட்டுக்குரிய பயிற்சி செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் கைகளை சுற்றுவோம் ஒன்றொன்றாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி நாங்கள் இடுப்புக்குரிய பயிற்சி செய்வோம். காலை கொஞ்சம் அகலமாக வைத்துக் கொண்டு வெட்டிய விட்டமா. 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது நாங்கள் முழங்காலை கிட்ட கிட்ட வைத்துக் கொண்டு கைகளை வைத்து இருக்கிற மாதிரி இருந்தோம் செய்யணும். 1 முழங்காலை மட்டும் சுற்றணும். 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நாங்கள் விரல்களுக்குரிய பயிற்சி செய்யணும். கால் பாதத்துக்குரியது. குதியிலையும் விரல்களையும் நிற்ப முதல்ல. 1 2 3 4 8 6 7 8 9 10. விரல்கள் நடப்பும் கைகளை அசைத்து கொண்டு குதியில் நடப்போம். பக்கவாட்டுக்கு வச்சு பக்கத்துல நடப்போம்.
உள்பக்கத்தால் காலை வைத்து நடப்போம். இனி மீண்டும் திருப்பவும் குதியிலும் பிறலை 1 2 3 4 5 6 7 8 9 10. பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்சது. இனி நாங்கள் ஆசனத்தை போல ஆசனம் எல்லாம் செய்யவா இல்ல சும்மா குறிப்பிட்டதை செய்யவா? எல்லாம் செய்வோம். இல்ல டைம் இருக்குமா தெரியல. செல்வியாக்கா ஓகே இல்லை செல்வியாக்கா வேலை போகணுமா இருக்கும். ஓகே ஓகே கடை 2 செய்வோம் 10 செய்வோம். 10 செய்வோம் எல்லாத்துலயும். ஓகே ஓகே முதல் நாங்கள் தடாசனம் செய்வோம். கைகளை கோர்த்து கால் விரல்களை நிற்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உட்கட்டாசனம் செய்வோம். கால்களை கொஞ்சம் அகலமாக வைத்துக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது அர்த்த கடிகாசனம். ஒரு கையை மற்றவர்களோடு வைத்துக் கொண்டு அப்படியே அந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை விட்டு இனி மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது கோணாசனம் செய்வோம். கால்களை கிட்ட வைத்துக் கொண்டு கையாளை மேலே கும்பிட்டபடி நல்லா இழுத்து பிடித்து காதோட அப்படியே பக்கம் சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை விட்டுட்டு திருப்பி மீண்டும் மற்ற பக்கம் அட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மர ஆசனம் செய்வோம். விப்ஜகாசனம். கால்களை வெளிப்புறமாக வைத்துக் கொண்டு கைகளை மரங்கள் மாதிரி வைத்துக் கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை விட்டு காலை மொத்தம் மற்ற பக்கம் மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக. அடுத்தது ஏகபாதாசனம். கால்களை உள்புறமாக தொடையில் வைத்து உடல் முடிந்த அளவுக்கு கைகளை நன்றாக கும்பிட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக. இனி மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது தனுராசனம் செய்வோம். பிடிக்க முடிந்த நின்ற தனுராசனம். உங்களால கால்களை பிடிக்க முடிந்தாலும் பிடியுங்கள், அல்லது அப்படியே கையில் கட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற பக்கம் மாட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10.
புறையாசனம் கால்களை கொஞ்சம் அகலமா வைத்து கைகளை பின்னுக்கு துடையில உணர்ந்து அப்படியே வளையணும் அப்படிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுவா? அடுத்தது தேவியாசனம் செய்வோம். இந்த பரதநாட்டியத்துக்கு காலை வைக்கும் பார்ப்பல அரைமடியில நின்று கொண்டு கைகளை தலைக்கு மேலே இப்படி வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ஒழுங்கி. அடுத்தது திரிகோணாசனம் செய்வோம் 3 முறை. கைகளை நீட்டிக்கொண்டு கால்களை எவ்வளவுக்கு உங்களால் அகலமா வைக்கலும் அப்படின்னு கொண்டு அப்படியே அந்த பக்கம் இடது பக்கமும் வலது பக்கமும் சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி எடுத்து ஒரு சின்ன துள்ள திருப்பியின் துள்ளி அது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த 2ஆம் நிலை செய்வோம். கைகளை குரசாக வைக்கணும். மெட்ட கால தொடங்கணும். இடது கை வலது கால தொடங்கணும். முதல் கைகளை இதண்டு அப்படியே வந்து காலை தொடங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுவாக வந்து திருப்பி மற்ற பக்கம் அதே மாதிரி மற்ற கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுவாக. இனி 3ஆவது நிலை கையை நடுவில் வைக்க வேண்டும். நிலத்துல அதே மாதிரி நின்று அப்படியே கொண்டு கையை நிலத்துல வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுவாக. இன்னும் மற்ற பக்கம் மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்த கடைசியா செய்தது வீரபத்ராசனம். இடையில தான் விட்டு நாங்கள் இல்லை தானே அதெல்லாம் செய்துட்டுமே. இப்ப வீரபத்ராசனம். ஆமா, அதுக்கு நீங்க முதல்ல நேர காலை வச்சு கொண்டு நிற்க வேணும். பிறகு அந்த காலை வலது பக்கம் திருப்பி வைத்துக்கொண்டு கைகளை பார்த்து முழங்காலை கொஞ்சம் அப்படியே வளைக்க போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக காலை நிறுத்தி பாதத்தை நேராக கொண்டு அதையும் துள்ளித்தான் செய்யணும். திருப்பி மற்ற பக்கம் அதே மாதிரி நின்றுட்டு நேர காலை வையுங்கள். பிறகு இடது காலை மட்டும் திருப்பிட்டு அந்த பக்கம் பேர் வச்சிருந்தீங்க அந்த காலை அப்படியே மடக்குங்க. முழங்கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக காலை நிமித்தி பாதத்தை நிமித்தி. அடுத்த 2ஆம் நிலை அதே மாதிரி காலை முதல்ல வைத்து கைகளை விரித்து விட்டு காலை அந்த பக்கம் திருப்பி கொண்டு நேர தலையை வைத்துக் கொண்டு அப்படியே திரும்பணும். கைகள் திரும்பிதான் அந்த கால் தலை திரும்பும். அப்படியே காலை வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக விரும்பி அவங்களை திருப்பி
இனி மற்ற பக்கம் இருந்து இவர் காலை திருப்பி தலை அப்படியே இருக்க திருப்பி அப்படியே கையோட வந்து காலும் கீழே மடக்க 1 2 3 4 5 6 7 8 9 10 கால்களை உயர்த்தி பாதத்தை திருப்பி இடையில ஏதாவது செய்ய விடுறாங்களா எல்லாம் செய்துட்டேன் ரெண்டு தடாசனம், ரெண்டு தண்டாசனம், கோணாசனம் எல்லாம் செய்துட்டேன். யா இதில் மூச்சு கண்ணுக்கான பயிற்சி செய்வோம். கண்களை மூடிடபடி உங்களை மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு அப்படியே மேலே கீழையும் பக்கவாட்டுக்கு அப்படியே கண்களை உருட்டுங்க. இப்ப நாங்கள் கண்களை திறந்தபடி செய்வோம். மேலே கீழே பக்கவாட்டுக்கு கண்களை சுற்றுவோம் பெரிதாக. இறுதியாக உங்கள் கண்களை வேகமாக சிமிட்டுங்கள். அது நல்லது பயிற்சி. வேகமாக கண்ணை மூடி மூடி முடிக்கவும். நாங்கள் அடுத்ததாக மூச்சு பயிற்சி போகலாம். பஸ்திரிக்கா பயிற்சி. பயிற்சி மூச்சு இழுத்து கொண்டு போய் விடணும். அப்படியே வாயாலையும் விடலாம், மூக்காலையும் விடலாம். அடுத்தது நாடி சுற்றி ஒரு முக்கால் எடுத்து மற்ற முக்கால விடுவோம். தேனி பயிற்சி செய்வோம். உங்கள் காது உள்பக்கமாக மடல்களை மூச்சு விடும்போது தான் அதை மடிக்க வேணும். இப்பொழுது கையில் அதை வைத்து கண்ணில் மற்ற விரல், மற்ற மூக்கில் நடுவிரல், மற்ற சொண்டுக்கு மேல சொண்டுக்கு இப்படியே வைத்துக்கொண்டு மூக்கால் இழுத்து காதை மூக்கையும் பொத்தி கொண்டு மெதுவாக விடணும்.
இறுதியாக நாங்கள் சாந்தி ஆசனத்துக்கு போகலாம். உங்களை முடியவாறு சொல்லியக்கா மேல இந்த கைகள் வந்து இதுல இருக்கணுமா? இந்த இதுல கண்ணை வைக்கணும். அமர்த்தி பிடிக்க கூட மெதுவா தான் கண் வைக்கணும். கண்ணை கண் மூடி இங்க இல்ல இமைக்கு புருவத்துக்கு மேல இல்ல, இந்த இதுக்கு மேல கண் மடல் இருக்கு தானே, அதுல இருக்கணும். ஒரு அளவு அமர்த்தானம். ஓகே, நாங்கள் சாந்தி ஆசனத்துக்கு போகலாம். இவ்வளவு நேரமும் நாங்கள் செய்த இந்த ஆசனம் எங்கள் உடலுக்கு நல்ல ஒரு தர வேணும் என்று சொல்லி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் இவ்வளவு நேரம் செய்த ஆசனம் எங்கள் உடம்பில எல்லா ரத்தோட்டங்களும் எல்லா உடம்பு முழுக்க எங்களுக்கு பரவி சென்று கொண்டிருக்கிறது. எங்கெங்க எந்தெந்த வியாதிகள் நோய்கள் இருந்தாலும் அது உடனடியாக மாறும். உங்களுடைய கால் பாதங்கள், நகங்கள், விரல்கள், குதிக்கால், கணைக்கால், முழங்கால், சிரட்டைகள், மூட்டுகள், துருத்துக்கள், தொடை எலும்புகள், தசைகள், இடுப்பெலும்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக எங்களை அசையக்கூடியதாக எல்லாம் இருக்கிறது. முதுகும் உள்ளந்தண்டு எலும்புகள், விலா எலும்புகள், உள்ளுறுப்புகள் அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. வயிற்று தசைகள், வயிற்றில் உள்ள எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா சுரப்பிகளும் ஒழுங்காக எல்லா வேலைகளையும் செய்து எங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுவாசப்பை நாங்கள் எடுக்கிற மூச்சு நன்றாக எல்லாம் விரிவடைந்து சுவாசப்பை எல்லாம் விரிவடைந்து நன்றாக வெளியில அசுத்த காற்றெல்லாம் வெளியில போய் எல்லாம் சுத்தமாக நன்றாக இருக்கிறது. மூச்சு விட நல்ல சுகமாக இருக்கிறது. இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ரத்தத்தை கொண்டு போய் அதுக்கான முக்கத்தை கொடுத்து சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோல் மூட்டு, தோள்பட்டை, கை, முழங்கை, கீழ்கை, மணிக்கட்டுகள், உள்ளங்கை, விரல்கள், நகங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. கழுத்து பகுதி, கழுத்தில் இருக்கிற தசைகள், எலும்புகள், சுரப்பிகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. தலைப்பகுதியில மூளை நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல ஞாபக சக்தியை தந்து எல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைமுடி நல்ல வேர்க்கால்கள் எல்லாம் நல்லா வைரமாக இறுக்கமாக இருந்து தலைமுடிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு, நாசி துவாரங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த ஆசனத்தின் மூலம் எங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் செய்ய வைத்து இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவனுக்கும் நன்றியை கூறி, இந்த பாமூத்துக்கு நன்றியை கூறி, இது எங்களுக்கு சொல்லி தந்த தர்ஷினி ஆசிரியருக்கு நன்றி கூறி, உங்கள் கைகளை தேய்த்து உங்கள் விரல்களில் கண்களை பார்த்து வடிவாக நன்றி 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 வணக்கம். சிறப்பு, மிக்க மிக்க நன்றி. எல்லா ஆசனங்களும் செய்தோம் என்று நினைக்கிறேன். என்ன? நன்றி 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 ஆ, நன்றி நன்றி நன்றி. எல்லாம் செய்துட்டு எனக்கு மூச்சு பயிற்சி தான் கொஞ்சம் கூட தேவைப்படுது. அது ஒரு நாளும் செய்யுங்க. உங்க இதுல செய்யறது பத்தாது, நீங்க வீட்டுல அடிக்கடி செய்யுங்க. உங்களுக்கு நேரம் எல்லாம் அதை செய்யுதுதான். இப்ப அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா கிடக்கு. மூச்சு வருவது கொஞ்சம் நீங்க சுவாச பைக்கு இருக்கிற எல்லா சளியையும் வெளியாகற்ற வேணும். வெளியாகினா தான் அது தொடர்ந்து அப்படியேதான் இருக்கு. உள் மருந்துகள்லாம் எடுக்க வேணும். நீங்க வீக்கம்மா வந்துட்டது. இப்ப எங்க இதா ஒரு பக்கம் நெஞ்சு அவலத்தில் நேற்றும் டாக்டர்கிட்ட போனா இனி செவ்வாய்க்கிழமை திரும்பி போவோம். இது இதுல இருந்தா உங்களுக்கு காற்றோட சம்பந்தப்பட்டதாக சுவாச பையன்டா பின்னுக்கு தானே அது இருக்கு. காட்டுலதான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை அந்த இதான் இருக்கும். ராஜாவுடைய அம்மா அம்மாவுக்கு மிக்க மிக்க நன்றிகள். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. டாக்டர்கிட்ட காட்டுங்க வச்சு கொண்டு இருக்காம. நன்றி வணக்கம். நீங்க தான் நினைச்ச நேரம் நினைச்ச உடனே போகலாம் உங்களோட டாக்டர்கிட்ட. நேற்று முன்னாடி வர சொல்லித்தான் போனேன். அதான் நான் பிள்ளையால முடியாம போச்சு. நீங்க இந்த இதோட வேலைக்கும் போறதா எனக்கு அதுதான் சொல்லி கேட்கிறாரு இல்லை.
அது கட்டாயமா என்றால் டாக்டர்கிட்ட போட்டு தான் மணி நான் கதைச்சு வேலையை ஃபுல்லா நிப்பாட்டுறதுண்டா அவ துண்டு தரணுமே எனக்கு இவர்கள் பிறகு என்னோட சம்பளம் போடாம விட்டு பிரச்சனை படுவார்கள் என்ன ஒரு வருஷம் வேலை செய்ய வேணும் இல்லை அப்ப நாங்கள் இப்ப 9 மணிக்கு தானே வேலை செய்யறோம் 3 நாள் டாக்டர் கட்டாயம் தந்தே ஆகணும். உங்களுக்கு முதல் ஆபரேஷனோட நீங்க எடுத்திருக்கலாம் படிவா, அதை சாட்டியே முழுக்க எடுத்திருக்கலாம். நீங்க முழுமையா இது ஒன்று முடியல, எனக்கு நோ என்னால செய்யலாம்னு சொன்னா சரி டாக்டர் தந்தே தான் ஆகணும். தந்துதான் ஆகணும். இப்ப எனக்கு முழங்காலுக்கு அப்படித்தானே செய்யுது. என்ன என்னால நிக்கல, அது நடக்கல. நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் இப்ப 2 வருஷமா நான் அப்படியே விட்டான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. அவங்களே தான் 3 மாதத்துக்கு இருக்கா கூப்பிட்டு கதைப்பாங்க தண்டுவாங்களா, அதோட சரி தான் போகணும். இப்ப எல்லாம் டெலிபோன்ல கடைசி அன்றைக்கு போன புதன்கிழமை தான் நின்று கதைக்கணும்னு அதை கதைச்சது. அப்படி இதுண்டு கொஞ்சம் அலுப்பு தருவாங்க, சும்மா தரமாட்டாங்க கூட காசு, ஆனா அலுப்பு தருவாங்க. ஆனா கதைச்சு கொண்டு இருக்கணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா காய்ச்சா பிரச்சனை இல்லை, காசு போட்டு கொண்டு இருப்பாங்க, அவ்வளவு பிரச்சனை இல்லை. காசு முழுமையா போடுவாங்களே? முழுமையில 70% 70% போடுவாங்க. இருந்தாலும் எங்கட உடம்பு எல்லாட்டும் செய்யலாதானே, எல்லாட்ட செய்யலாதானே. வாணி ஒரு எவ்வளவு நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துல ப்ரோக்ராம் வந்துடுமா? ஆமாம் ஆமாம். நன்றி வணக்கம். ஒரு டீ அதுகளை வச்சு குடிச்சு அது குடிக்க முடிஞ்சிருப்போம். நன்றி வணக்கம். 10 மணி லேட் ஜெயநாடு நன்றி வாங்க. வணக்கம். நன்றி வாணி. நன்றி. வருகின்றது யோகாசன பயிற்சி ஜெயம் அவர்கள் மற்றும் எல்லோரும் தர்ஜினி சண்முகநாதன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.